Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டுமாக இந்த Facebook மற்றும் யூடியூப் வழியாக உங்களை சந்திப்பது குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இந்த லாக்டவுன் பீரியட்ல நம்ம எல்லாரும் வீட்டில் இருக்கிற இந்த நாட்களிலே பிரசங்கங்களும் ஜபங்களும் நாம் நேரெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை, இது 3வது வாரமாக நம்ம ஜபங்களை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். தேசத்துக்காக இப்ப இருக்கிற சூழ்நிலையை நாம் மனதில் வைத்து தேசங்களுக்காய் திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜபத்தை நாம் ஏறெடுத்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் பாருங்கள், நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இந்த இரவு வேலைக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே குடும்பமாக இந்த யூடியூப் பேஸ்புக்ல பார்த்து கொண்டிருக்கிற சபை மக்களோடு சேர்ந்து இந்த துதி ஆராதனை நாங்கள் செய்யவும், ஆண்டவரே திறப்பிலே நின்று தேசங்களுக்காக ஜெபிக்கவும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெபத்தை, இந்த ஜெப கூட்டத்தை, இந்த துதியை எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி, துதி கன மகிமை உமக்கே எடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஏசாயா 62:6வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: எருசலேமே, உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது என்று இங்க ஏசாயா 62ல நான் வாசிக்கிறோம். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களே, கர்த்தரை துதிக்கிறவர்களே, கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களே, கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்களே, நீங்கள் ஒரு காலமும் அமெரிக்கையாக இருக்கலாகாது. அதாவது நீங்கள் ஒரு காலமும் மௌனமாய் இருந்து விடக்கூடாது என்று வேதத்திலே நாம் வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மௌனமாயிராத, ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளை இடுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக, தேவைகளுக்காக நாம் கருத்தோடு ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறது. 7வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம்: அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எருசலேமை ஸ்திரப்படுத்தி, அதாவது இந்த நாட்களிலே இந்த பூமியை கர்த்தர் ஸ்திரப்படுத்த வேண்டியிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த பூமியை, இந்த உலகத்தை, நாடுகளை தேவன் ஸ்திரப்படுத்த, தேவன் பலப்படுத்த வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எல்லாரும் உலகம் முழுவதும் மிகப்பெரிய சோர்வுக்குள்ளாக ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை, இந்த உலகத்தின் ஜனங்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அவர் ஸ்திரப்படுத்துகிறார். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும், பூமியிலே ஆண்டவர் ஸ்திரப்படுத்தின அந்த ஸ்திரப்படுத்துதல் தேவனுக்கு ஒரு மகிமையை கொண்டு வரும்படி வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், தேவனை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருங்கள் என்று வேதத்துல நாம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேத புத்தகத்தில் அநேக இடங்களிலே நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கஷ்டமான காலங்கள் வருகிற நேரங்கள் எல்லாம் தேவ மனிதர்கள் எழும்பி திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்திருக்கிறார்கள். பிரியமானவர்களே, ஆகவே இந்த ராத்திரி வேளையில இந்த வசனம் சொல்லுகிற பிரகாரமாக நாம் என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவர் இந்த உலகத்தை ஸ்திரப்படுத்தும்படியாக, பலப்படுத்தும்படியாக, மக்களுடைய இருதயம் கரைந்து போய் கொண்டிருக்கிறது, அவருடைய இருதயத்தை ஆண்டவர் ஸ்திரப்படுத்தும்படியாக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். நாம் மௌனமாய் இருக்க போவதில்லை. கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இன்று வரையிலும் சுமார் 212 நாடுகளுக்கு இந்த கொரோனா வைரஸ், இந்த COVID-19 என்கிற இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கிறது. 212 தேசங்களிலே
போன வாரத்துல நம்ம பார்த்தோம் 210 நாடுகளிலே அது பரவி இருந்தது. இன்றைக்கு 7 நாள் கழித்து 6 நாள் கழித்து இன்றைக்கு இந்த 7ஆம் நாளிலே மீண்டுமாக நாம் பார்க்கும் பொழுது 212 நாடுகளிலே இந்த வியாதி பரவி இருக்கிறது. நாடுகளிலே பரவி இருக்கிறது. வியாதி ஜனங்களே அதிகமாய் பரவி இருக்கிறது. மரண எண்ணிக்கை எல்லாம் கூடிதான் இருக்கிறது. அது கடைசியில நம்ம பார்ப்போம். இந்த வேளையிலே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தரை துதித்து நாம் பாடவிருக்கிறோம். மகிமை மாற்றி
ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். ஒப்பு கொடுத்தீர் ஐயா உம்மையே எனக்காக என்று சொல்லி நாம் துதித்து பாடுவோமாக.
பிரியமானவர்களே, இந்த வேளையில நாம் ஜெப குறிப்புகளுக்கு நாம் கடந்து செல்வோம். பிரேயர் பாயிண்ட்ஸ் இங்கே போடப்படும். முதலாவதாக நாம் மீண்டுமாக அமெரிக்கா தேசத்திற்காக நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். அமெரிக்கா தேசத்துல இன்றைய வரையிலும் 1,95,210 கேசஸ் பதிவாயிருக்கிறது. 63,861 மரண சம்பவங்கள் அமெரிக்கா தேசத்துல. 63,861 பேர் மரித்திருக்கிறார்கள். 187 புதிய கேஸ் பதிவாயிருக்கிறது. பாருங்கள், இந்த அமெரிக்கா தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து ஆமீன் என்று சொல்லி இந்த ஜெபத்துல நீங்கள் இணையும்படியாக உங்கள் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். அருமையான தகப்பனே, பரலோக தேவனே, அப்பா, அந்த ராத்திரி வேளையில ஆண்டவரே, இதோ இந்த கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் ஆண்டவரே மிக மோசமாக தாக்கி கொண்டிருக்கிற வேளையில தகப்பனே ஆண்டவரே, ஒரு விசை உலகம் முழுவதும் ஆண்டவரே காணப்படுகிற பாவங்களுக்காக எங்களை ஒரு விசை நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களை, எங்களுடைய பாவங்களை, எங்களுடைய மீறுதல்களை கர்த்தர் நீர் மன்னிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அமெரிக்கா தேசத்தினுடைய ஆண்டவரே அதிபர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. அங்கே இருக்கிற ஆளுநர்களின் பாவங்களை தேவன் மன்னிப்பீராக. ஆண்டவரே, அந்த தேசத்தினுடைய ஆண்டவரே மக்களுடைய ஆண்டவரே தீர்க்கதரிசிகள், ஆண்டவரே ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அமெரிக்கா தேசத்தில் ஆண்டவரே அப்பா 63,861 பேர் மரித்திருக்கிறார்கள். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே கர்த்தாவே, இதோ 1,95,000 ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. 210 கேஸ் ஆண்டவரே பதிவாயிருக்கிறது. மருத்துவமனையில் இருக்கிறார்கள். புதியதாக 187 பேர் மருத்துவமனையில் இருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். இவர்களுடைய மரண படுக்கை கர்த்தர் மாற்றுவீராக. இவருடைய வியாதியை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இந்த அமெரிக்கா தேசத்தை விட்டு அழியும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிற தேவன். அப்பா, நீர் அப்படியே செய்கிற தேவன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்பெயின் தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். ஸ்பெயின் தேசத்துல 2,39,639 கேசஸ், 2,39,639 கேஸ் பதிவாயிருக்கிறது. 24,543 மரண சம்பவங்கள். இதற்கு முன்பு நான் அமெரிக்காவுக்கு சொன்னது, அமெரிக்கால 1 மில்லியன் வந்துருச்சு. 10 லட்சம் நம்ம தவறா சொல்லிருப்போம் நினைக்கிறேன். 10,95,210. ஸ்பெயின் தேசத்துல பிரியமானவர்களே 2,39,639 கேஸ் இந்த வியாதியில பதிவாயிருக்கிறது. 24,543 மரண சம்பவங்கள் இந்த தேசத்துல நிகழ்ந்திருக்கிறது. போன வாரத்துக்கும் இந்த வாரத்திற்கும் நான் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இன்னைக்கு நான் சொல்லுகிறதெல்லாம் இன்றைய வரையிலும் உள்ள கணக்கெடுப்பு. ஆகவே ஸ்பெயின் தேசத்துல அதிகமான ஜனங்கள் மரண எண்ணிக்கை கூடியிருக்கிறது. வியாதியில பதிவாயிருக்கிற எண்ணிக்கையும் அதிகமாய் கூடியிருக்கிறது. வாருங்கள், ஸ்பெயின் தேசத்திற்காக நான் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரலோக பிதாவே, பரிசுத்தமானவரே, ஆண்டவரே ஸ்பெயின் தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். ஸ்பெயின் தேசத்தினுடைய பாவங்களையும் ஸ்பெயின் தேசத்தினுடைய அக்கிரமங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. அந்த தேசத்தினுடைய ஆளுகை செய்கிறவர்களுடைய அதிகாரிகளுடைய ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய பொது மக்களுடைய ஜனங்களுடைய எல்லாருடைய பாவங்களையும்
கர்த்தர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த ஸ்பெயின் தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே இந்த 2,39,639 பேர் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இவருடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக, மரண படுக்கை கர்த்தர் மாற்றுவீராக. ஆண்டவரே குணமடைந்து வீடு திரும்ப ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தர் மனமிரங்கும் ஸ்பெயின் தேசத்திற்காக தேவன் மனமிரங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம். இந்த ஸ்பெயின் தேசத்தை ஆண்டவரை ஒடுக்கி கொண்டிருக்கிற, ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்திலே கண்டித்து கொள்கிறோம். கர்த்தர் அழித்து போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்வதற்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. இத்தாலி தேசத்திற்காக நாம் பார்ப்போம். இத்தாலி தேசத்திலேயும் பிரியமானவர்களே வியாதியினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. 2,05,463 கேஸ் பதிவாயிருக்கிறது. மரண எண்ணிக்கை கூடியிருக்கிறது. போன வாரத்துக்கு இந்த வாரத்துல 27,967 மரண சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. வாருங்கள், இந்த இத்தாலி தேசத்திற்காக நாம் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடி ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. இத்தாலி தேசத்தை நீர் அறிவீர் ஆண்டவரே. இந்த இத்தாலி தேசத்துடைய பாவங்களை அறிவீர் ஆண்டவரே. அப்பா, அங்க இருக்கிற ஆண்டவரே கிறிஸ்துவ மக்கள் என்று சொல்லி ஆண்டவரே பெயர் பெற்றிருக்கிற ஆண்டவரே அந்த பாரம்பரிய கிறிஸ்துவ ஆண்டவரே மக்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் அநியாயங்களையும் ஆண்டவரே நீ தயவாய் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஆளுநர்களுடைய பாவங்களை மன்னியும், ஊழியர்களுடைய பாவங்களை மன்னியும், ஆண்டவரே பொதுமக்களுடைய பாவங்களை மன்னியும். எங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே இத்தாலி தேசத்திற்காய் என் தேவன் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் மனமிறங்குவீராக. ஆண்டவரே இந்த 2,05,463 பேர் வியாதி படுக்கையை கர்த்தர் மாற்றி ஆண்டவரே அவர்களை குணமாக்கி ஆண்டவரை மரண படுக்கையில் அவர்களை விடுதலையாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே. அடைய பாதத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆண்டவரே மனமிறங்குவீராக, தேவன் மனமிறங்குவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்வதற்காய் நன்றி ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெர்மனி தேசத்திற்காக நாம் கொஞ்சம் பார்ப்போம். ஜெர்மனி தேசத்திலும் திடீரென்று வியாதியினுடைய எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இன்றைக்கு நான் பார்க்கும் பொழுது மரண எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல கூடியிருக்கிறது. 1,33,009 பேர் கேஸ் பதிவாயிருக்கிறது. 6,623 மரண சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கிறது. வாருங்கள், இந்த ஜெர்மனி தேசத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஜெர்மனி தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. இந்த ஜெர்மனி தேசத்தின் தேவன் அறிவீர் ஆண்டவரே. அப்பா, இந்த ஜெர்மனி தேசத்தினுடைய ஆதி நாட்கள் தொடங்கி அங்கே உள்ள பாவங்களை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதற்கு பிறகு அப்பா இந்த ஜெர்மனி தேசத்துல எவ்வளவு ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், எவ்வளவு ஜனங்கள் ஆண்டவரே, எவ்வளவு சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே இந்த தேசத்தின் அக்கிரமத்தை கர்த்தர் நீர் பார்த்து விட்டீர் ஆண்டவரே. அந்த தேசத்தினுடைய அக்கிரமத்தையும் அந்த தேசத்தினுடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவரே கர்த்தாவே, ஓ ஆண்டவரே, ஆளுநர்களுடைய பாவங்களையும் ஆண்டவரே அரசியல்வாதிகளுடைய பாவங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே தேவ ஜனங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஜனங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குவீராக.
இந்த 1,63,009 பேர் ஆண்டவரே விடுதலையோடு ஆண்டவரே சுகத்தோடு குணமடைந்து வீடு திரும்ப வியாதியின் படுக்கை கர்த்தர் இந்த மரண படுக்கை கர்த்தர் மாற்றி போடுவீராக என்று என் தேவனுடைய பாதத்தை பிடித்து நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே, மன்னித்து மனமிறங்கும் ஆண்டவரே, மன்னித்து மனமிறங்கும். இது அப்படி செய்வதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே, நன்றி செலுத்துகிறோம். ஹalleluya. பிரான்ஸ் தேசத்திற்காக நாம் வருவோம். பிரான்ஸ் தேசத்திலும் திடீரென்று எண்ணிக்கை கூடியிருக்கிறது. போன வாரத்துக்கு பார்க்கிற வேளையிலே 1,67,178 கேசஸ் பதிவாயிருக்கிறது. 24,376 மரண சம்பவங்கள் பிரான்சிலே நடந்திருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே இந்த பிரான்ஸ் தேசத்திற்காக வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம். பிரான்ஸ் தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிரான்ஸ் தேசத்தின் மீது கர்த்தர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அங்கே எவ்வளவு ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த பிரான்ஸ் தேசத்தினுடைய பாவம் பெரிதாய் ஆண்டவரே கர்த்தர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அந்த தேசத்தின் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. அந்த தேசத்தினுடைய அக்கிரமங்களை என் தேவன் மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த தேசத்துக்கு மீது என் தேவன் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த 1,67,178 ஆண்டவரே அப்பா, இந்த மரண படுக்கையில இந்த வியாதி படுக்கையிலே கிடக்கிறார்கள் ஆண்டவரே. இவர்களை கர்த்தர் குணப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. மரண படுக்கையை தேவன் மாற்றுவீராக. என் தேவன் மனமிறங்கும்படியாய் உம்முடைய பாதத்திலே விழுந்து ஜெபிக்கிறோம் அப்பா. மனமிறங்கும் கிருபையாய் என் தேவன் மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இங்கிலாந்து தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். இங்கிலாந்து தேசத்திலும் பிரியமானவர்களே எண்ணிக்கை கூடியிருக்கிறது. போன வாரத்தை விட இந்த வாரம் 1,71,253 கேஸ் பதிவாயிருக்கிறது. மரண எண்ணிக்கையும் அதிகமா இருக்கிறது. 26,771 சம்பவம் மரித்திருக்கிறார்கள். ஆகவே எண்ணிக்கை கூடியிருக்கிறது. இங்கிலாந்து தேசத்திற்காக வாருங்கள் நாம் ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தேவனே, பரலோக பிதாவே, ஆண்டவரே இங்கிலாந்து தேசத்திற்காய் வருகிறோம் அப்பா. இந்த இங்கிலாந்து தேசத்தை தேவன் அறிவீர் ஆண்டவரே. உலகம் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்ட ஒரு தேசம். உலகம் முழுவதும் சுவிசேஷத்தை கொண்டு சென்றார்கள் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆனாலும் ஆண்டவரே காலங்கள் செல்ல செல்ல இந்த தேசமானது அக்கிரமத்துக்கும் பாவத்துக்கும் தங்களை விற்று போட்டு விட்டார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே ஆனாலும் இப்பொழுது மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. அவருடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இங்கிலாந்து தேசத்தினுடைய அக்கிரமங்களை மன்னியும். இங்கிலாந்து தேசத்தினுடைய ராணிகளுடைய ஆண்டவரே பாவங்களை மன்னியும். பிரதமருடைய பாவங்களை மன்னியும். ஜனங்களுடைய அக்கிரமங்களையும் கர்த்தருடைய மக்களுடைய அக்கிரமங்களையும் ஊழியக்காரருடைய அக்கிரமங்களையும் நீர் மன்னிப்பீராக ஆண்டவரே. கர்த்தருடைய வேலையை ஆண்டவரே சரியான விதத்தில் அங்கே செய்யாமல் விட்டார்கள் ஆண்டவரே. அப்பா, சுகபோகமான வாழ்க்கைக்கு தங்களை விட்டு கொடுத்து விட்டார்கள் ஆண்டவரே. அதிகமான சுதந்திர வாழ்க்கைக்கு விற்று போட்டார்கள் ஆண்டவரே. பாவம் பெருகிறது ஆண்டவரே. அந்த தேசத்திற்காக மன்றாடுகிறோம். கர்த்தர் இங்கிலாந்து தேசத்தை மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கிரமத்தை மன்னிப்பீராக, மனமிறங்குவீராக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 1,71,253 பேர் ஆண்டவரே மரண படுக்கையிலே வியாதியாய் கிடக்கிறார்கள் அப்பா. இந்த மரண படுக்கை கர்த்தர் மாற்றுவீராக. வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. இவர்கள் சுகமடைந்து குணமாகி விடுதலையோடு வீடு திரும்ப ஆண்டவரே உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனமிறங்குவீராக. கர்த்தர் மனமிறங்குவீராக. உம்முடைய கிருபையை கர்த்தர் காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. தொடர்ந்து நாம் ஒரு பாடலை
பாடி அடுத்த ஒரு சில ஜெபங்களை நாம் ஜெபிக்கவிருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் யாவரும் சேர்ந்து உமக்கு மகிமை தருகிறோம் என்ற பாடலை நாம் கர்த்தரை நோக்கி நாம் பாடுவோமாக. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இன்னும் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபிப்போம். இந்தியா தேசத்திற்காக, நம்முடைய சொந்த தேசம் இந்தியாவை கொஞ்சம் பார்ப்போம். இந்தியா தேசத்திலும் வியாதியினுடைய எண்ணிக்கை கொஞ்சம் கூடுதலா இருக்கிறது. 35,043 பேர் இன்று வரையில பதிவாயிருக்கிறது. 1154 பேர் மரித்திருக்கிறார்கள். 180 பேருடைய புதிய கேஸ்ல பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியா தேசத்துல அதிகமான பட்டினியிலே ஜனங்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பட்டினி சாவு, மரணம், அனிதின அன்றாட கூலி வேலை செய்கிறவர்களுடைய வேலை இல்லாததுனால ஜனங்கள் பட்டினியில இருக்கிறார்கள். ஆகவே பொது தொண்டு செய்கிறவர்கள் நிறைய உதவிகள் செய்கிறார்கள். இருந்த போதிலும் அநேக இடங்களுக்கு சாப்பாடுக்கு போக அவர்களுக்கு சப்ளை பண்ண, சாப்பாடு விநியோகம் செய்ய போதுமான பொருளாதார தேவையில்லாதபடினாலே தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அந்த இந்தியா தேசத்துடைய தேவைகளை தேவன் சந்திக்கும்படியாக ஜெபிப்போம். இந்தியா தேசத்து மட்டுமல்ல, நாம் இப்படி ஏழ்மையான தேசங்களையும் இந்த பட்டியலிலே சேர்த்து நாம் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பங்களாதேஷ்,
பாகிஸ்தான் இப்படிப்பட்ட அண்டை நாடுகளுக்காக கூட இந்த பட்டியலிலே நாம் சேர்த்து நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தமான தேவனே அப்பா, அந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்திற்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. இந்திய தேசத்திலே ஆண்டவரே கர்த்தாவே 35,043 பேர் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வியாதியின் பட்டியலில் ஆண்டவரே வியாதியின் படுக்கையில இருக்கிறார்கள் ஆண்டவரே. வியாதியின் ஆண்டவரே மரண படுக்கையில இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய பாவத்தை ஆண்டவரே மன்னிப்பீராக. அரசியல்வாதிகளுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஊழியர்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிப்பீராக. ஆண்டவரே கர்த்தருடைய ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. அந்நிய ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே சினிமா உலகத்தினுடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை விசேஷமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். அதிகமான பலதரப்பட்ட பாவங்கள், பலதரப்பட்ட அக்கிரமங்கள் ஆண்டவரே ஜனங்களுக்கு ஆண்டவரே செய்கிற அக்கிரமங்கள், அநியாயங்கள், திருச்சபைகளுக்கு விரோதமாய் எழும்பி செய்கிற ஆண்டவரை உபத்திரவம் என்கிறதான அக்கிரமம், அநியாயங்களை ஆண்டவரை நீர் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மன்னிப்பீராக. ஆண்டவரை சபைகளை எரித்து ஊழியர்களை அவமானப்படுத்தி அடித்து கொலையும் செய்து இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா இன்னும் பிரமத ஜனங்களையும் கூட நிந்திக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற இந்த கொரோனா வைரஸ்ல ஆண்டவரே கர்த்தாவே அப்பா ஜனங்களை விடுதலை செய்யும். அதற்கு மேலாக அங்கே பிசாசு கிரியைகளை அழிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அந்த 35,043 பேர் ஆண்டவரே இவர்களை கர்த்தர் விடுதலை செய்யும். மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும் ஆண்டவரே. இவருடைய வியாதி படுக்கையை, மரணத்தின் படுக்கையை கர்த்தர் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. அது மட்டுமல்ல, பட்டினி சாவு, வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அணிதின கூலி வேலையாட்களுடைய ஆண்டவரே அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அவருடைய ஆகார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏழை எளிய ஜனங்கள் ஆண்டவரே, அந்த குக்கிராமத்திலே வாழ்கிறதான ஜனங்கள் ஆண்டவரே, சேரி மக்கள், இவர்கள் எல்லாம் ஏழ்மையான நிலையில இருக்கிற ஜனங்கள் ஆண்டவரே. அப்பா அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே, இவர்களுக்கு மனமிறங்கும்படியாய் ஆண்டவரே உடைய பாதத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தர் மனமிறங்கும். இவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும் ஆண்டவரே, சந்தியும் ஆண்டவரே, சந்தியும். இவர்களுடைய ஆகார தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏழை ஜனங்களுக்கு ஆண்டவரை உணவுகளை கொடுத்துக் கொண்டிருக்கிற எத்தனையோ ஆண்டவரே தனி நிறுவனங்கள், என்ஜிஓக்கள், திருச்சபைகள், அவருடைய தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே இந்திய தேசத்தை விட்டு நீங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் முற்றிலுமாய் அழித்து போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாகிஸ்தானுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பங்களாதேசத்திற்காக ஆண்டவரே, பங்களாதேஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த தேசங்களை கர்த்தர் நினைவு கூறும். சைனா தேசத்தை நினைவு கூறும் ஆண்டவரே. கர்த்தர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களிலே காணப்படுகிற இந்த ஆண்டவரே கொரோனா வைரஸை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. வியாதியில இருக்கிற ஜனங்களுடைய, மரண படுக்கையில இருக்கிற ஜனங்கள் மரண படுக்கை கர்த்தர் மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாலத்தீவுக்காக, மால்டீவ்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்கேயும் காணப்படுகிற தாக்குதலை கர்த்தர் நிறுத்தும்படியாக, மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இலங்கை தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். இலங்கை தேசத்து மீது கர்த்தர் மனம் இறங்குவீராக. அங்கேயும் வியாதி படுக்கையில இருக்கிறதான ஜனங்களை ஆண்டவரை உயிரோடு கொண்டு வரும்படியாக ஆண்டவரை மரண படுக்கை கர்த்தர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. மெக்சிகோ தேசத்திற்காக ஜெபிப்போம். மெக்சிகோவிலே இன்று வரையில 19,224 கேசஸ் பதிவாயிருக்கிறது.
859 பேர் மரித்திருக்கிறார்கள். அங்கே புதிதாக இந்த வியாதி பிடிக்கப்பட்டவர்கள் 1089 பேர். பிரியமானவர்களே, தேசத்திற்காக ஜெபிப்போம். மெக்சிகோவோடு சேர்ந்து நம்ம கனடா தேசத்திற்காக நம்ம ஜெபிப்போம். கனடா தேசம் மட்டுமல்ல, அங்க இருக்கிறதான யூரோப் கண்ட்ரிஸ்க்காக நாம் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. மெக்சிகோக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கனடா தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இருக்கிற ஆண்டவரே யூரோப் கண்ட்ரிஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குளிர் பிரதேசம் நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹalleluya. கர்த்தாவே, இந்த தேசங்களிலே கர்த்தர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசங்களிலே வாழ்கிற மக்கள் ஆண்டவரே கர்த்தர் மனமிறங்கும். அந்த தேசங்களுடைய பாவங்களை கர்த்தர் மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. ஜனங்களுடைய ஆண்டவரே தேவ மக்களுடைய அதிகாரிகளுடைய பாவங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 19,224 பேர் மரண படுக்கையிலிருந்து விடுதலையாகி ஆண்டவரை சுகத்தோடு குணமடைந்து வர கர்த்தர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா யூரோப் கண்ட்ரிஸை ஆண்டவரே, ஓ குளிர் பிரதேசங்களை நினைவு கூறுகிறோம் அப்பா. ஆண்டவர் தாமே மனம் இறங்குவீராக. அங்கே ஆண்டவரே கர்த்தாவே அப்பா, அங்க இருக்கிறதானே மக்களை கர்த்தர் விடுதலை செய்யும். வியாதியை கர்த்தர் மாற்றும் ஆண்டவரே. மரண படுக்கை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. வியாதியில இருக்கிறவர்களை கர்த்தர் குணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த தேசங்களிலே காணப்படுகிற எல்லாவித ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை கர்த்தாவே இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே. பூரண விடுதலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. மலேசியா தேசத்திற்காக நாம் ஜெபிப்போம். மலேசியா தேசம் நம்முடைய தேசம். மலேசியா தேசத்திலும் 6002 பேர் கேஸ் பதிவாயிருக்கிறது. இன்றோடு 102 பேர் மரித்திருக்கிறார்கள். ஆகவே மலேசியா தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மலேசியா தேசத்தோடு சேர்த்து நாம் இந்தோனேஷியாவுக்காக ஜெபிப்போம். தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், மியான்மர், இப்படிப்பட்ட வியட்நாம், இப்படிப்பட்ட தேசங்களை, நம்முடைய தேசத்தை சுற்றி இருக்கிற இந்த அண்டை நாடுகளை நாம் நினைவு கூர்ந்து நாம் ஜெபிக்க வருகிறோம். பாருங்கள், ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மலேசிய தேசத்திற்காக ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த தேசத்திற்காக அப்பா விண்ணப்பிக்கிற ஒரு கூட்டமாக எங்களை வைத்திருப்பதற்காக, அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். உடைய பாதத்தை பிடித்து ஆண்டவரே, இந்த மலேசியா தேசத்திலிருந்து உலக தேசங்களுக்காக ஜெபிக்கிறதான மக்களை நீர் ஏற்படுத்தியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்க தேசத்தை நினைவு கூறுகிறோம். இந்த 6002 பேர் வியாதியின் படுக்கையிலே, மரண படுக்கையிலே கிடக்கிறார்கள் ஆண்டவரே. என்னுடைய மரண படுக்கை கர்த்தர் மாற்றுவீராக ஆண்டவரே. இந்த தேசத்தினுடைய எல்லாவித அக்கிரமங்களை கர்த்தர் மன்னியும், பாவங்களை மன்னியும், அநியாயங்களை மன்னியும், அரசியல்வாதிகளுடைய பாவங்களை மன்னியும், பொது ஜனங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரை. எல்லா மதத்திலும் காணப்படுகிறதான பாவங்களை மன்னியும். கிறிஸ்தவத்திலே காணப்படுகிற ஆண்டவரை கீழ்ப்படியாமையின் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் மனமிறங்குவீராக. 6002 பேர் ஆண்டவரை விடுதலையோடு ஆண்டவரை வீடு திரும்ப சுகமடைந்து குணமாகி வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா, இந்த மலேசியா தேசத்திலிருந்து இந்த கொரோனா அந்த வைரஸை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம், கடிந்து கொள்ளுகிறோம். முற்றிலுமாய் ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸை நீக்கப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல அப்பா, இந்த லாக்டவுனை ஆண்டவரே தளர்த்தி இருக்கிறார்கள் ஆண்டவரே, தளர்த்தப்பட்டிருக்கிறது அப்பா ஆண்டவரே. ஆண்டவரே, ஜனங்கள் இப்பொழுது வெளியே வந்து ஆண்டவரை நடமாடவிருக்கிறார்கள் ஆண்டவரே. கடைகள் திறக்கப்படவிருக்கிறது ஆண்டவரே.
கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு பாதுகாப்பை, வெளியே வருகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை என் தேவன் கட்டளிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இதற்கு பின்னாக ஆண்டவரே சத்ருவானவர் வைத்திருக்கிற எல்லாவித சதி திட்டங்களையும் கர்த்தர் அழித்து போடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்தோனேசியா தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, தாய்லாந்து தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிலிப்பைன்ஸுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மியான்மருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வியட்நாமுக்காக ஜெபிக்கிறோம். கம்போடியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஓ புருனாயுடைய சமூகத்தில் நினைவு கூறுகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த தேசங்கள் எல்லாம் கர்த்தர் மனமிறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் மீது காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து மனமிறங்கி இந்த தேசத்தில் வியாதியாய் இருக்கிறவர்கள், இந்த கொரோனா வைரஸ்ல ஆண்டவரே அகப்பட்டிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்யும்படியாக, மரண படுக்கையிலே இருக்கிறவர்களுடைய மரண படுக்கை கர்த்தர் மாற்றி அவர்களை குணமடைய செய்து சுகத்தோடு வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்யும்படியாய் என் தேவனுடைய பாதத்தை பிடித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. தேசங்களை கர்த்தர் தேசங்களுக்காக மனமிறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த உலகம் முழுவதும் உடைய சமூகத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். உலகம் முழுவதும் இருந்து ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் நீங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸ் கடைசி நபர் வரையிலும் ஆண்டவரே கர்த்தர் அந்த வைரஸை ஆண்டவரே அதை பிடித்து சமுத்திரத்திலே தள்ளி போடும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடைசி நபர் வரையிலும் கர்த்தர் ஆண்டவரே நீ குணமாக்கும்படியாக, இந்த கொரோனா வைரஸ் எந்த ஒரு மனிதருக்கு கூட இராதபடிக்கு அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிற தேவன் ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிற தேவன் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. மனமிறங்கும், மனமிறங்கும். நன்றி செலுத்துகிறோம். அருமையானவர்களே, நாம் ஜெபித்திருக்கிறோம். மொத்தம் 212 நாடுகளிலே இந்த கொரோனா வைரஸ் பிடித்திருக்கிறது. நாம் பார்ப்போமானால் 33 லட்சம், அதாவது 3,18,455 பேர் இந்த கொரோனா வைரஸ்ல பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்ற வரையில இவ்வளவு பேரு இந்த வைரஸ்ல வியாதியா இருக்கிறார்கள். 2,34,253 பேர் உலகம் முழுவதுமாக இந்த 212 நாடுகளிலே மரணம் அடைந்திருக்கிறார்கள். 10 லட்சத்தி, அதாவது 1,42,991 பேர் இந்த வியாதியிலிருந்து குணமடைந்து வந்திருக்கிறார்கள். அப்படி என்று நாம பார்ப்போம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேலாக இந்த வியாதியில பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே மனமிறங்கும்படியாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேசங்களிலிருந்து இந்த முற்றிலுமாக இந்த கொரோனா வைரஸை அகற்றும்படியாக நாம் தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்தை பிடித்து நாம் ஜெபிப்போம். பெரியமானவர்களே, வீடுகளில் இருக்கிறவர்கள், இதை பார்க்கிற அருமையான கிறிஸ்துவ நண்பர்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இந்த ஜெபத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறோம். நாம் இந்த பாடலை பாடி 2 சரணங்களை பாடி நாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவோம். Rasicore nandaigalam
பரலோக பிதாவே, ராத்திரி வேளையிலும் உடைய சமூகத்தில் ஆண்டவர் நாங்கள் ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் செய்த நல்ல கிருபைக்காக, கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்துக்காக, கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலக நாடுகளில் இருந்து ஆண்டவரே கர்த்தாவே, இந்த உலகம் முழுவதும் இருந்து ஆண்டவர் இந்த பூமியை விட்டு இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரை நீங்கும்படியாய், நீக்கி போடும்படியாய் உம்முடைய பாதத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தால் மூடி கர்த்தர் நீர் பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் எங்களோடு கலந்து ஆண்டவரை ஜெபிக்கிற, இன்றைக்கு ஜெபித்த, இனியும் ஜெபிக்க போகிற ஜனங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வைக்கிறேன் ஐயா. இதை பார்த்துக் கொண்டிருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்களை நீர் பாதுகாக்கும்படியாக ஆண்டவரே உடைய ரத்தத்தினாலே மூடி மறைத்து உடைய கண்மலையின் வெடிப்பிலே வைத்து கரத்தால் மூடி என் தேவன் பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதியும், தேவைகளை கர்த்தர் சந்தியும் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். ஜெபங்கள் எல்லாம் உடைய சமூகத்திலே தூபம் போல வந்து ஏறட்டும் அப்பா. என் ஜெபங்களை கர்த்தர் ஆண்டவரே கேட்டு மனம் இறங்குகிற கர்த்தர் ஆண்டவரே நீர் ஒரு விடுதலையை கொடுப்பீர் என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே செய்கிற தேவன் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய விடுதலை மாற்றத்தையும் இந்த பூமியிலே கர்த்தர் கட்டளையிடுவாராக. என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் ஸ்தோத்திரம் தெரியுமா?